எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேலில இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனோ இல்ல கான்ஃபிகரேஷன பத்தி பார்க்க போறது கிடையாதுங்க. அதுக்கு பதிலா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல வந்து டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 1 ஏப்ரல் 2026ல இருந்து அப்ளிகபிள் ஆகுதுங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, எப்படி வந்து நம்ம அப்ளிகபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்லைடா நான் எடுத்து வச்சிருக்கேன் முக்கியமானது. நம்ம ஃபர்ஸ்ட்டா ஒவ்வொன்னா பார்த்துடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிடிஎஸோட செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரீநம்பர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய டிடிஎஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, 94 2 94 சி ஜே அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ரீநம்பர் ஆயிருக்குது. ஸோ அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ அப்போ இங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 94 சேலரி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா, அந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு 392ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா மாறி இருக்குங்க. அதோட ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டில் ரிட்டர்ன் பண்ணும்போது 24Qங்கிற சொல்லி கோர்ட்டில் ரிட்டர்ன் பண்ணும் ஃபார்ம், அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து 138 அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆயிருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் சேலரி பேமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 94 சி ஜே ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்ங்க, ரெண்ட்டுக்கு, கமிஷனுக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய செக்ஷன் வச்சிருப்போங்க. ஸோ அந்த மாதிரி நான் சேலரி பேமெண்ட் உண்டான செக்ஷன் எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கம்பைன் பண்ணிருக்காங்க. கம்பைன் பண்ணி என்ன கொடுத்துட்டாங்கன்னா 393 சப்செக்ஷன் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த செக்ஷன் நம்பரிங் எல்லாமே நம்ம கொடுக்கணுங்க. முதல்ல இருந்த அந்த 94 சி ஜே அப்படிங்கறத நம்ம இமெயில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி சேலரிக்கு 192 அப்படிங்கறது யூஸ் பண்ணக்கூடாது. 392 அப்படிங்கிற செக்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணுங்க. அதே மாதிரி செக்ஷன் நம்பர் 394 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் டு என்ஆர்ஐ, அதாவது நம்ம நான் ரெசிடென்சியல் இருக்காங்க இல்லைங்களா, அந்த நான் ரெசிடென்சியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணும்போது அது வந்து இப்போ நம்ம கரண்ட்ல வந்து 195 வந்துட்டு இருக்குங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 394 வந்து பாத்தீங்கன்னா ரீநம்பர் ஆயிருக்குது. ஸோ அதுவுமே இன்னும் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 394 அப்படிங்கிற செக்ஷன்ல தான் பண்ணணுங்க. ஸோ இது வந்து மேஜரான உங்களுக்கு டிடிஎஸ் செக்ஷனோட சேஞ்சஸ்ங்க. இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போறது அத்தனையுமே வந்து இந்த இந்த நம்பரிங்ல தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோங்க. ஸோ அடுத்த சேஞ்சஸ்ங்க. ஸோ அடுத்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கறத வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாக்ஸ் இயர் அப்படிங்க சொல்லி மாத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாங்க. அப்போ ஓல்டு சிஸ்டத்துல வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது ஸோ 25 26 ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2025 26 ஃபினான்ஷியல் இயர்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கறது வந்து 26 27 அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு வந்தோங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருந்துச்சு. ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய டாக்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற அவங்களுக்கு தவிர, ஸோ ஆடிட்டர்ஸ் டாக்ஸ் ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு தவிர மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க புது சிஸ்டத்துல வந்து டாக்ஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இயரா கொண்டு வந்துட்டாங்க. அப்போ டாக்ஸ் இயர் அப்படிங்கிறது கரண்ட் கரண்ட் இயர் என்னவோ கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், அதாவது 27 28 இல்ல 26 27 அப்படிங்கறத உங்களுக்கு என்ன அப்படின்னா டாக்ஸ் இயர் அந்த அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஃபினான்ஷியல் இயரோ அசஸ்மெண்ட் இயரோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து 1/4/2026ல இருந்து அப்ளிகபிள் ஆகுதுங்க நம்மளுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான சேஞ்சஸ்ங்க. அடுத்த சேஞ்சஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சேஞ்சஸ்ங்க. அது என்ன அப்படின்னா நம்ம டிடிஎஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குண்டான நம்பரிங் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அது என்னங்கறத பாக்கலாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 16 16 வச்சிருக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம எம்ப்ளாய்க்கு சேலரி பிடிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, சேலரிக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு இயர் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் நேம் நம்பர் என்ன சொல்லுவோம்னா ஃபார்ம் 16 சொல்லிட்டு இருந்தோம். அது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிருக்குது, ஃபார்ம் 130 அப்டேட் ஆயிருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேலரி இல்லாம நான் சேலரி பேமெண்ட்ஸ்க்கு, அதாவது 94 சி கான்ட்ராக்ட்டுங்க, 94 ஜே வந்து ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் டெக்னிக்கல் சார்ஜஸ்ங்க, அல்லது உங்களுக்கு கமிஷனுங்க, ஸோ இந்த மாதிரி ரெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் சேலரி பேமெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபார்ம் 16 ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணுங்க நம்ம இயர் எண்ட்ல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் 131 அப்டேட் ஆயிருக்குதுங்க. அதே மாதிரி டிசிஎஸ் சர்டிபிகேட்டுங்க. ஸோ இப்போ நம்ம டிசிஎஸ் பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இயர் எண்ட்ல. ஸோ அதுவுமே ஃபார்ம் 2017 சொல்லுவாங்க. அது வந்து ஃபார்ம் 133 சொல்லி அப்டேட் ஆயிருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கோட்டையில் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு சேலரி உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கும், சேலரிக்கு டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம்னா அது வந்து ஃபார்ம் 24Qக்கு வந்து கியூன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபார்ம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் 138 சொல்லி அப்டேட் ஆயிருக்குதுங்க. 26Q வந்து ஃபார்ம் என்ன இருக்கு அப்படின்னா 140ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சேலரிக்கு கோட்டையில் ரிட்டர்ன் டிடிஎஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதுவுமே என்ன இருக்கு ஃபார்ம் 140 ஆயிருக்கு. இது வந்து மேஜரான ஒரு சேஞ்சஸ்ங்க. இதுவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணி உங்களுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து இந்த ஃபார்ம்ல கரெக்டா வந்து ஃபைல் பண்ணணுங்க. ஸோ அடுத்த சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேன் பவர் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா டிடிஎஸ் குள்ள கொண்டு வந்திருக்காங்க, ஸ்லாப் குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாங்க. ஸோ அது என்ன இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, 94 சி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்குள்ள பழைய செக்ஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பழைய செக்ஷன் 194 சி அப்படின்னா புது செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 393ங்க. அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு வந்து அதாவது
மேன் பவர் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வெண்டாருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி சர்வீசஸ், அதாவது நம்ம ஒரு மேன் பவர் சர்வீசஸ் கம்பெனிட்டு இருந்து செக்யூரிட்டி சர்வீசஸ் இல்ல ஹவுஸ் கீப்பிங்க்கு இல்ல ஸ்டாஃப், நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரவரியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு உண்டான பேமெண்ட் நம்ம பண்றோம் அப்படின்னா இனிமேல் வந்து 1/4/2026 இருந்து கம்பல்சரி நம்ம டிடிஎஸ் பிடிக்கணுங்க. பழைய உங்களுக்கு ஸ்லாப் ரேட்லயே 94C உண்டான பழைய ஸ்லாப் ரேட் வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து 1%. அதே உங்களுக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்லாப் ரேட்டே வந்து அப்ளிகபிள் ஆகுது. உங்களுக்கு நான் இண்டிவிஜுவல், அதாவது உங்களுக்கு கம்பெனிஸ்க்கு ஃபேர்ம்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதர் மத்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2% அப்ளிகபிள் ஆகுதுங்க. அதே மாதிரி இந்த செக்ஷன் புது செக்ஷன் 393ல இந்த மேன் பவர் சப்ளைஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் பண்ணணுங்க. இதுவுமே வந்து நம்ம புதுசா இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதையும் நம்ம இனிமேல் ஃபாலோ பண்ணணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதாவது இது பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டிடிஎஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த புது ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு அது எக்ஸம்ஷன் ஃபுல்லா எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நோ டிடிஎஸ் இந்த மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு நோ டிடிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்க்கலாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழசுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50,000க்கு மேல போச்சு அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த என்டையர் அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ப்டட் கொடுத்துட்டாங்க, டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வராது. முதல்ல அந்த இன்சூரர் இருக்காங்க இல்லைன்னா இந்த லீகல் பேயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்களோட சிஸ்டத்துல இந்த எக்ஸம்ப்டடா இருக்கக்கூடிய இந்த ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு சேஞ்சஸுங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நில் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டட். ஸோ அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நார்மலா வந்து ஒரு நம்ம இப்போ டிடிஎஸ் பிடிக்கும்போது நம்மளுடைய சப்ளையருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1%, 2% இந்த மாதிரி நம்ம டிடிஎஸ் பிடிச்சிருப்போம் ஸ்லாப்ல. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க, அல்லது நில் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்பாங்க. அது வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு ஆஃபீஸர்ட்ட உங்களுக்கு வந்து சைன் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லைங்க. ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ண வேண்டியது, அந்த மாதிரி லெட்டர் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ அது வெண்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப நம்மளே வந்து ஏதாவது லோயர் ரிடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலுமே நம்ம வந்து ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த லோயர் ஆர் நில் டிடி சர்டிஃபிகேட். இது வந்து என்னன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா சர்டிஃபிகேட்டும் அதுவே இஷ்யூ பண்ணிருங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதில்லை, மேனுவலா போயிட்டு நம்ம ஆஃபீஸர்ஸ்ட்ட வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இதுக்காக நம்ம சைன் வாங்கியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேனுவலா சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கக்கூடிய அவசியம் கிடையாதுங்க. இது வந்து ஆட்டோமேட்டா இருக்குது. இது முக்கியமான இது ஒரு அப்டேட்டுங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனுக்கு பதிலாக டேனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம வந்து என்ஆர்ஐ இப்போ நம்ம வந்து ரெசிடென்ஸ்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ரெசிடென்ஸ்ல இருந்துட்டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களுக்கு அசட் இருக்கு, லேண்டு பில்டிங்கு இந்த மாதிரியான அசட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் இருந்து பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்குறோம்னா அப்போ டிடிஎஸ் வந்து நம்மளுடைய பையர்ஸோட பேனுக்கு வந்து டேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பிடிப்பாங்க. டேன் அப்படிங்கும்போது நமக்கு இருக்காது. நார்மலா ஒரு இண்டிவிஜுவல் போய் நம்ம ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவல் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா, நான் ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் பண்றோம்னா நம்மகிட்ட பேன் தான் இருக்கும், டேன் இருக்காதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேன் கம்பல்சரி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணுங்க. இந்த டேன் வந்து ஒரே ஒரு தடவை தான் அப்ளிகபிள் ஆகுங்க பழைய ப்ராசஸ்ல. அப்போ இந்த டேன் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்றது வந்து என்ன இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த டிடிஎஸ் ஆன் சேல்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை என்ஆர்ஐ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழைய ப்ராசஸ்ல இருந்தது டேனை யூஸ் பண்ணி பிடிக்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேனை பேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ரெசிடென்ஷியல் பர்சன், நான் வந்து ஒரு நான் ரெசிடென்ஷியல் இருந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன் பில்டிங்கோ இல்ல வந்து உங்களுக்கு லேண்டோ பர்ச்சேஸ் பண்ற ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முதல்ல டேன் இருக்கணும். சிம்பிளா சொன்னா எங்கிட்ட முதல்ல டேனுக்கு நான் இருக்கணும், இல்ல டேன் அப்ளை பண்ணி நான் வாங்கி தான் நான் அதை வந்து என்ன பண்ண முடியும்னா நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னோட பேன் நம்பர், நம்மளோட பேன் நம்பரை கொடுத்தே வந்து டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க சொல்லிக்கலாங்க. அதுக்கு வந்து டேன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் கிடையாதுங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜரான ஒரு நல்ல அப்டேட்டுங்க இதுவுமே. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த டிசிஎஸ் ரேட்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து அப்ளிகபிள் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹாலிக் லிக்வர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த லிக்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா
ஸோ உங்களுக்கு ஓல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து கொடுத்துருக்காங்க டிசிஎஸ் பிடிக்கிற மாதிரி. இப்போ வந்து லிக்வருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகுதுங்க. என்ன ஆகுது, ரேட் வந்து டபுள் ஆகுதுங்க. நீங்க வந்து ஏதாவது வந்து இந்த ஆல்கஹாலிக் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லிக்வர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த அதாவது நம்ம சேலோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கான டிசிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அப்டேட் ஆயிருக்குதுங்க 2%. இதை நீங்க என்ன பண்ணணும், மாத்தணும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரு கேட்டகரி கொடுத்துரு ஸ்கிராப்புங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 லீவ்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பீடி சுத்தறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரியான லீவ்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்ட் ரேட் எல்லாம் வந்து 5% இருந்தது. ஸோ அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ ரேட் ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, கம்மி பண்ணிருக்காங்க. 2% கொண்டு வந்திருக்காங்க. இது இந்த ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு. ஒரு சில ப்ராடக்ட்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, 1% இருந்து ஸ்கிராப்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1% பிடிச்சிருந்தோம். இப்போ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம 2% வந்து பிடிக்கணுங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்ஆர்எஸ் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. எல்ஆர்எஸ் அப்படிங்கிறதுங்க லிபரலைஸ்டு ரிமிட்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து லிபரலைஸ்டு ரிமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த எஜுகேஷனுக்கோ இல்லை மெடிக்கலுக்கோ பண்ணும்போது 5% வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆயிருக்குங்க. 10 லட்சத்துக்கு மேல பேமெண்ட் பண்ணோம்னா அது எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா 2% ஸ்லாப்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு டூர் கம்பெனி வச்சிருக்கீங்க, ஓவர்சீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டூர் பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5% இருந்துச்சு டிசிஎஸ் இருந்துச்சுங்க. அதே மாதிரி 10 லட்சத்துக்கு மேல போகும்போது 20% டிசிஎஸ் பிடிச்சிட்டு இருந்தோம். அது எல்லாமே பிளாட்டா வந்து பாத்தீங்கன்னா 2% கொண்டு வந்திருக்காங்க, ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்துட்டாங்க. மத்தவங்களுக்கு அந்த 20% அப்படிங்கிற அந்த ஸ்லாபே எதுவுமே இல்லாம உங்களுக்கு எல்லாத்துக்குமே 2% அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து மேஜரான அப்டேட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து 2% 5% 20% பிடிச்சிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு 2% அப்ளிகபிள் ஆயிருக்குது. இந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் ஏதாவது வந்து டூர் பேக்கேஜ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த மாதிரி ஏதாவது டிராவல் ஏஜென்சிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு அப்டேட் வந்து என்ன அப்படின்னா கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது டிடிஎஸ் கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் விண்டோ வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முதல்ல என்ன கரெக்ஷன் செட் பண்ண என்ன அப்படின்னாங்க, இப்போ நார்மலா வந்து நம்ம டிடிஎஸ் வந்து ஃபைல் பண்ணிருப்போங்க. ஸோ அதுல ஏதாவது பேன் நம்பரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது வந்து உங்களுக்கு அமௌண்ட்டோ டிடிஎஸ் டிடக்ட் பண்ணது லோயர் டிடக்ஷனோ ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கலாங்க, கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்ப அந்த கரெக்ஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் 2-3 இயர்ஸ்க்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2-3 இயர்ஸ் 5-4 இயர்ஸுங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிக்கலாங்க. இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து 2 வருஷத்துக்குள்ள மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அதாவது நம்மளுடைய டிடிஎஸ் ரிட்டர்னோட டியூ டேட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த டிடிஎஸ் ரிட்டர்னோட டியூ டேட் வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி ரிட்டர்ன் டிடிஎஸ் டியூ டேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுத்த 2 வருஷத்துக்குள்ள அந்த கரெக்ஷனை நீங்க பண்ணிடணும். அப்படி அந்த கரெக்ஷனை பண்ண முடியலன்னா நம்மளால எப்பவுமே கரெக்ஷன் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது முதல்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு லாங்கர் விண்டோவா இருந்துச்சுங்க. அதாவது வந்து கரெக்ஷன் செட் பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷங்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ வந்து அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்காங்க. இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இது யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கறத தவிர இது வந்து இந்த கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் நடக்காம இருக்கிறதுக்கு சரியா நம்ம டிடிஎஸ் ஃபைல் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நாங்க ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 26 ஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிட்டு மாசம் மாசம் இந்த டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணும்போது ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வேலையே இருக்காதுங்க. நம்ம சரியா வந்து டிடிஎஸ் ரிட்டர்னை மாசம் மாசம் உங்களுக்கு குவார்டர்லி ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்காதுங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 2 இயர்ஸ்க்குள்ள மட்டும்தான் வந்து பண்ண முடியுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சேஞ்சஸ்ங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பெனால்டி அண்ட் ரிஸ்க் சம்மரின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாத்திரலாங்க. பெனால்டி அண்ட் நான் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டிடக்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1% வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வருங்க. பெர் மந்த் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1% இன்ட்ரெஸ்ட் வந்து வருதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிட்டோம், பட் டெபாசிட் பண்ணல, நம்ம டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிடிஎஸ் நம்ம புக்ஸ்ல வந்து பண்ணிட்டோம், பட் டிடக்ட் பண்ணாம நம்ம பண்ணிட்டோம், ஒரு லோயர் டிடக்ஷனோ அல்ல வந்து பாத்தீங்கன்னா டேட் மாத்தி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரெக்ட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ணாம இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 1.5% வந்து அப்ளிகபிள் ஆகுதுங்க பெர் மந்த். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட் ஃபைலிங் குவார்டர்லி ரிட்டர்ன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேட் ஃபைலிங் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த டிடிஎஸ் ரிட்டர்ன் லேட் ஃபைலிங் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 200 ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
டிடிஎஸே நம்ம பிடிக்காம விட்டுட்டோம். நான் டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருந்துச்சு டிடிஎஸ்ல அப்படின்னா, அத வந்து என்ன ஆகுது, அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து டிசால்வ் பண்ணிருவாங்க. அது வந்து நம்மளுடைய P&Lல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகி காமிக்குங்க. ஸோ அது நம்ம P&L ரிஸ்க் இருக்கிறதுனால, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்மளுடைய டிடிஎஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகுதா? ஸோ அது கரெக்ட்டா டிடிஎஸ் லேப்ல டிடிஎஸ் புடிச்சிட்டோமாங்கிறது ஒரு தடவ கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, டிடிஎஸ் ரிட்டர்னா ஃபைல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேங்க. இந்த வீடியோஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலில அப்ளிகபிள் பண்ணணுங்க. அந்த டேலில எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாத்துறது, எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும். அந்த செக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, மாத்திருக்காங்க. 194 194 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 393 சொல்லி மாத்திருக்காங்க. மத்தது வந்து பாத்தீங்கன்னா சேலரிக்கு 392 சொல்லி மாத்திருக்காங்க. இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், டேலில வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணுங்க. ஸோ டேலில நம்ம கொடுக்கும்போது எப்படியான சேஞ்சஸ் குடுக்கலாம், எந்தெந்த மாரியான கான்ஃபிகரேஷன் மாத்தலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நெறைய சொல்ல வேண்டியிருக்கு. அத வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தொடர்ந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, விபி இன்ஃபோடெக் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. பாருங்க. உங்களுக்கு எல்லா வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, டேலி ரிலேட்டடான வீடியோ மட்டும் இல்லாம, இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நான் குடுத்துட்டு இருக்கிறோம். ஜெனரலா இருக்கக்கூடிய வீடியோஸும் குடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க பாத்துட்டு இன்னும் ஆழமா வந்து பாத்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் கத்துக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் குடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.